பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம் மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பள்ளி மாணவியை கடத்தி சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் 9ஆம் வகுப்பு படிக்கும் 2 மாணவிகள் தங்களுடன் படிக்கும் தோழிக்கு பிறந்தநாள் விழாவுக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு நேற்று சென்றனர். இருவரும் வெகு நேரமாகியும் வீட்டிற்கு வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடினர். அவர்களை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் கடத்தல் வழக்கு பதிந்து விசாரித்தனர். இதற்கிடையே தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தை சேர்ந்த சலாம் 22 என்பவர் பள்ளி மாணவிகளை கடத்தி சென்று பெரிய முதலியார் சாவடியில் உள்ள தங்கும் விடுதியில் வைத்திருப்பது தெரியவந்தது. தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று மாணவிகளை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின் சலாமை கைது செய்து விசாரித்ததில் மாணவிகள் 2 பேரில் ஒருவரை சலாம் காதலிப்பதாக கூறி கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து சலாமை கைது செய்து சிறையில் அடைத்தனர். முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு சத்து மருந்து வாங்கியதில் நடந்த ஊழல் தொடர்பாக முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஊழலுக்கு அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் பொறுப்பு ஏற்க வேண்டும். அப்போதைய முதல்வர் நாராயணசாமியும் விசாரணைக்கு தயார் என கூறியுள்ளார். எனவே மல்லாடி கிருஷ்ணாராவ் தற்பொழுது அவர் வகித்து வரும் டில்லி பிரதிநிதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விசாரணையை சந்திக்க வேண்டும் என்றார். பேட்டியின் போது முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் MLA அனந்தராமன், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாஜக சார்பில் வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சி மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்தது. புதுச்சேரி பாஜக சார்பில் வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்தது. பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் செல்வ கணபதி MP, MLA-க்கள் கல்யாண சுந்தரம், செல்வம், தீப்பாய்ந்தான், முன்னாள் MLA வெங்கடேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பாஜகவினர் வந்தே மாதரம் பாடலை பாடி சுதேசி உறுதிமொழியை எடுத்தனர். புதுச்சேரி காவல்துறையில் 3 சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 17 போலீஸ்காரர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். புதுச்சேரி காவல்துறை தலைமையக SP மோகன்குமார் பிறப்பித்துள்ள உத்தரவில் சப் இன்ஸ்பெக்டர்கள் ராமச்சந்திரன் கிழக்கு போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் இருந்து சிக்மா செக்யூரிட்டி பிரிவுக்கும், சிவசுப்பிரமணியன் வெளியனூர் போலீஸ் நிலையத்தில் இருந்து வன்கொடுமை தடுப்பு பிரிவுக்கும், குப்பசாமி கிருமாம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் இருந்து ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதேபோல் 2 உதவி சப் இன்ஸ்பெக்டர், 2 சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர்கள், 7 சிறப்பு நிலை ஏட்டுகள், 3 போலீஸ்காரர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே கனம் தாங்காமல் ஜல்லி ஏற்றி வந்த லாரி முன்சக்கரம் உடைந்து விபத்திற்கு உள்ளானதில் போக்குவரத்து பாதிப்பு.
புதுச்சேரி அடுத்த திண்டிவனத்தில் இருந்து அதிக அளவில் ஜல்லி ஏற்றிக்கொண்டு டாரஸ் லாரி புதுச்சேரிக்கு வந்து கொண்டிருந்தது. ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே வந்தபோது கனம் தாங்காமல் லாரியின் முன்பக்க டயரானது கழன்று உடைந்து திடீரென லாரி விபத்துக்குள்ளானது. சிக்னல் பகுதியிலேயே லாரி விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காலையில் நடந்ததால் போக்குவரத்து நெரிசல் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். எடையை மீறி லாரியில் லோடு ஏற்றி வராமல் இருந்தால் இதுபோன்ற விபத்தை தவிர்க்கலாம் என போக்குவரத்து போலீசார் எச்சரித்தனர். புதுச்சேரியில் பெண்களின் பணி நேரத்தை இரவு 10 மணி வரை நீட்டித்து தொழிலாளர் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் வேலை நேரம் தொடர்பாக 1948ஆம் ஆண்டு தொழிற்சாலை சட்டத்தில் உள்ள சில கட்டுப்பாட்டு விதிகளை தளர்த்த புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மாதம் 6ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. அதில் தற்பொழுது பெண் ஊழியர்களை எந்தவொரு தொழிற்சாலை அல்லது தொழில்துறையிலும் இரவு 10 மணி வரை பணியமர்த்த அனுமதிக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலம் முன்னர் அனுமதிக்கப்பட்ட வேலை நேரம் இரவு 7 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொழிற்சாலைகளில் இரவு நேர பணிகளின் போது பெண்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வேலை தொடர்பான நெகிழ்வுத்தன்மையை அதிகரித்துள்ளது. பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை பேணுவதோடு சம வாய்ப்புகளை ஊக்குவித்தல், பாலின சமத்துவத்தை உறுதி செய்தல், அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார பங்களிப்பை செயல்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு புதுச்சேரி அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மின்துறையில் செலவை குறைப்பது குறித்து ஆலோசிக்க குழு அமைக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்திய மின்கட்டண உயர்வு நியாயமற்றது. மின்துறையில் வருவாயை விட செலவு கூடுதலாக இருப்பதால் கட்டண உயர்வின் மூலம் சரி செய்வதாக கூறப்படுகிறது. இந்த நிதியாண்டில் ரூபாய் 2409.74 கோடி செலவினமாகவும் ரூபாய் 2358.36 கோடி வருவாயாக இருக்கும் என ஆணையம் மதிப்பிட்டுள்ளது. இதனால் ஏற்படும் ரூபாய் 51.38 கோடி வருவாய் பற்றாக்குறையை ஈடு செய்ய ஆணையம் கட்டண உயர்வை பரிந்துரைத்துள்ளது. மக்களை தொந்தரவு செய்யாமல் இந்த ரூபாய் 51.38 கோடி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளை கவனத்தில் கொள்ள அரசு தவறிவிட்டது. கடந்த 2025-26ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் இந்த தொகையை மானியமாக வழங்கியிருக்கலாம். கடந்த கால இழப்புகளை மீட்டெடுக்கவும் அன்றாட செலவுகளை நிர்வகிக்கவும் ஒழுங்குமுறை கட்டணமாக ரூபாய் 238 கோடி வசூலிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. முந்தைய ஆண்டுகளின் இழப்பை இப்போது உள்ள நுகர்வோர்கள் மீது சுமத்துவது நியாயமற்றது. மின்துறைக்கு வரவேண்டிய ரூபாய் 500 கோடி நிலுவைத் தொகையை வசூலிக்க வேண்டும். மின்துறையின் செலவை குறைப்பது குறித்து ஆலோசனை வழங்க தொழில்நுட்ப நிபுணர்கள் குழுவை அமைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் தனியார் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் 130 பேர் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணி செய்து வருகின்றனர். இவர்களுக்கு 1 வருடம் முடிந்த பின்பும் இதுவரை ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டும் எங்களுக்கு நிர்ணயித்த ஊதிய குறித்த விவரங்களையும் ஒப்பந்தத்தையும் வழங்க கோரி பணிகளை புறக்கணித்து மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் துப்புரவு பணிகள் நிறுத்தப்பட்டன. எங்களது ஊதியத்தில் இருந்து என்னென்ன பிடித்தம் செய்யப்படுகிறது என்ற தகவலும் நிர்ணயிக்கப்பட்ட ஊதிய தகவலும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேட்டுப்பாளையத்தில் உள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. மேட்டுப்பாளையத்தில் உள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்க பள்ளியில் நேற்று அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியினை பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 2 செல்வி மற்றும் மேட்டுப்பாளையம் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் நிலை 2 சித்ரா ஆகியோர் துவக்கி வைத்தனர். கண்காட்சியில் மழைநீர் சேகரித்தல், மழைநீர் சுழற்சி, வேடிக்கை கண்காட்சி மாதிரி, சூரிய மின்சக்தி, எந்திர மனிதன், சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள், போக்குவரத்து சிக்னல், அடையாள பலகை, சூரிய ஒளி தகடு,
அங்காடி மாதிரிகள், உடல் உறுப்புகள், காற்றழுத்தம் சோதனைகள், பறவைகள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடங்கள், தாவரங்களில் இருந்து கிடைக்கப்பெறும் பொருட்கள் போன்ற 100க்கும் மேற்பட்ட படைப்புகளை முன் மழலையர் மாணவர்கள் முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர். பொதுமக்கள், பெற்றோர்கள், பிற பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் கண்காட்சியை பார்வையிட்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் மின் புதைவிட கேபிள்கள், மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படையில் மாற்றி அமைத்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து தொகுதி திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: முத்தியால்பேட்டை தொகுதியில் மின்துறை சார்பில் 35 ஆண்டுகளுக்கு முன் புதைவிட கேபிள் பதிக்கப்பட்டது. இவை தற்பொழுது பழுதாகி மின் கேபிள்கள் எரிந்து மின்தடை ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக சுப்பிரமணிய கோவில் தெரு, லோகமுத்து மாரியம்மன் கோவில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, அங்காளம்மன் 3, 4, 5 குறுக்கு தெரு ஆகிய வீதிகளில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த பகுதியில் மின் பகிர்மான அமைப்பினை புதிதாக அமைக்க வேண்டும். சோலை நகர் தெற்கு பகுதி, செங்கேணி அம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கான மின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் தனி மின்மாற்றி அமைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுக்கடிப்பட்டு காமராஜர் அரசு கலைக் கல்லூரியில் வந்தே மாதரம் பாடல் உருவாக்கப்பட்டு 150வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி கல்லூரியில் நடைபெற்றது. மதுக்கடிப்பட்டு அருகே உள்ள காமராஜர் அரசு கலைக் கல்லூரியில் வந்தே மாதரம் பாடல் உருவாக்கப்பட்டு 150வது ஆண்டு ஆனதை முன்னிட்டு அதனை கொண்டாடும் விதமாக கொண்டாட்ட நிகழ்ச்சி கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு என்சிசி தரைப்படை லெப்டினன்ட் கமாண்டர் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கினார். பேராசிரியர் செந்தமிழ் ராஜா முன்னிலை வகித்தார். பேராசிரியை உதய கீதா அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் கலைத்தீர்த்தால் குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி சாரங்கம் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து என்சிசி மாணவர்கள் வந்தே மாதர பாடலை பாடினர். மேலும் சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கமாக எடுத்துக் கூறப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.